சென்னையில் தான் ஐஸில் வைக்காத ஃப்ரெஷ்ஷான லைவ் ஃபிஷ் கிடைக்குமா, எங்கள் ஊர் தேனிலையும் கிடைக்கும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். நான் ஃபஸ்ட்டு நம்பலை. சரி என் கூட வா, நான் உனக்கு காட்டுறேன்னு என்னை கூட்டிகிட்டு போனார். என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா வீடு தேனியில் இருக்குது. அவங்க வீட்டுக்கு தான் வெக்கேஷனுக்கு வந்திருந்தோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு ஹைவேல வந்தோம், அப்புறம் ஒரு சின்ன ஊருக்குள்ளே வந்தோம், அப்புறம் தோப்புக்குள்ளே வந்தோம், அப்புறம் மண் ரோட்டில் இறங்கி கடைசியே பாதையே இல்லாத மொட்டை காட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. தூரத்தில் ஒரு வாட்டர் பாடியும் சின்ன டென்ட்டும் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஹாப்பி. பக்கத்தில் போய் கேட்டால் தண்ணி குறைஞ்சனால இப்போ இங்கே மீன் விற்கிறது இல்லைன்னு இன்னொரு இடம் சொன்னாங்க. சரி போவோன்னு கிளம்பி போனால் போகிற வழியெல்லாம் கிளாம்ஸு ஸ்னெயிலோட ஷெல்லாக இருந்துச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது தண்ணி வச்சதுனால நாங்கள் போகிறதே டேம் மேலே தானே. கடைசியில் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எப்போ தான் நம்ம போகிற இடம் வரும்னு கேட்டேன். ஆனால் அவரோட பதில் வராது. மறுபடியும் ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் ஒரு டென்ட்டும் வாட்டர் பாடியும் தெரிஞ்சுது. சரி இங்கேயாவது மீன் இருக்குமான்னு போய் பார்த்தோம். பட் நல்ல வேளை மீன் இருந்தது. ஒரு 3-4 ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருந்தது. எல்லா ஃபிஷ்ஷுமே அப்போ தான் பிடிச்சிட்டு வந்து கொட்டுனாங்க. நிறையா ஃபிஷ்ஷு லைவாகவே இருந்தது. ஓகே, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேம் வாழை மீன் பார்க்குறேன். நல்லாவே பெருசாக இருந்தது. இங்கே ஃபிஷ்ஷு வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கினா எல்லா ஃபிஷ்ஷுமே கேஜி 200. இந்த இடம் வைகை டேமோட பேக் சைடு இருக்குது. நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு 2.8 கேஜி கட்லா ஃபிஷ், அதுக்கப்புறம் 1.5 கேஜி ஜிலேபி ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸோட மேப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேனிலேருந்து வீடியோ பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.